ஜெயம் கொடுக்கும் எனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பாடுவோம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர் உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவார். உங்களையும் என்னையும் காக்கிறவர் அவர் உறங்குவதில்லை. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாடலாமா? ஹalleluya 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 ஹalleluya. நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவன். ஆமென். பைபிள் சொல்லுது, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் தருகிற ஆண்டவர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படியா வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகை குறித்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் சொல்லணும்னா, கழுகினுடைய நாட்கள், ஆயுசு நாட்கள் பார்த்தீங்கன்னா, கழுகினுடைய ஆயுசு நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, 70 வயசு. 70 வயசு. அந்த 70 வயசில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 இயர்ஸ் அது நல்லா பயணிக்குமா, அது நல்லா உயரமாக சுற்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பலன் குறைய ஆரம்பிக்கும், அதோட பலன் குறுக ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் இயற்கையாகவே அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும். அப்போது என்ன பண்ணுமா, ஒரு மலை மேலே போய் அது அந்த மலை மேலே போயிட்டு அது காத்திருக்குமா. அந்த காத்திருக்கிற அந்த அனுபவங்கள் ரொம்ப டஃப்பான ஒரு அனுபவங்கள். என்னென்னா, அந்த மலை உச்சியில் போனால் ஏற்கனவே வெயில் கீழே இருந்தாவே நம்மளை தாக்குது. ஆனால் மலை மேலே இருக்கும்போது எவ்வளோ வெயில் வெப்பம் இருக்கும். அந்த வெப்பம் தாக்கம் பயங்கர கொடுமையாக இருக்கும். ஆனால் அந்த கழுகு போய் அந்த நிலையில் போய் இருக்குமா, அது போய் அந்த வெயிலில் அது காத்திருக்குமா. அது மாத்திரம் இல்லாமல் அது வெயில் தான் மேலே படுவதற்கு தான் சரீரத்தை விட்டு கொடுக்குமா. அந்த வெயில் பட 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 அதோட அந்த ஃபெதர்ஸ், அது மேலே இருக்கிற அந்த சிறகுகளெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குமா. அது மேலே இருக்கிற
இதுவெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். கொட்ட ஆரம்பித்தோடனே அதை ஒரு ஷேப்லெஸ்ஸாக மாறிடும். அதுக்கு ஒரு ஷேப்பே இருக்காது. அது பார்க்க அருவருப்பாக இருக்கும். நம்ம சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற கோழியெல்லாம் முடி கொட்டினா எப்படி இருக்கோங்க, ஒரு மாதிரி பார்க்கவே அருவருப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அந்த கழுகு போயிடுமா. அதுக்கப்புறம் அந்த அலகு இருக்குது பாருங்கள், அதோட அந்த அலகை போட்டு நல்லா கீழே அந்த பாறையில் போட்டு தேய்க்கமா, ஒரு பக்கம் வலிக்கும், அது போட்டு குத்தி அதை அப்படியே ஷார்பன் பண்ணுமா. ஏன்னா அது பலன் குறிஞ்சி அதோட பலன் கம்மியாகி அது பறக்க முடியாது, ஸ்ட்ரென்த் இழந்துடும். ஆனால் இது போய் அந்த ஒரு ப்ராசஸை பண்ணும் பொழுது மலையில் போய் காத்திருந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கட்டத்தில் அதோட சிறகெல்லாம் கொட்டிடும். சிறகுன்னு சொல்கிறத விட அதோட என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபெதர்ஸ், அது மேலே இருக்கிற இறகு அதெல்லாம் கொட்டும், இறகெல்லாம் கொட்டிட்டு ஒரு கட்டத்தில் வாழ்வா சாவான்ற ஒரு கேள்விக்கு வந்துடும். ஆனால் அது கொஞ்சம் டம் பிடிச்சி கொஞ்சம் மூச்சு பிடிச்சி அது என்ன பண்ணுமா, தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ரெனிவல் பண்ணுமா, தன்னுடைய காரியத்தை அது புதுப்பிக்குமா, தன்னுடைய பலத்தை புதுப்பிக்குமா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளை காட்டிலும் அதோடைய அடுத்த 40 ஆண்டுகள் அதோட பலன் பயங்கரமாக இருக்குமா. 30 ஆண்டின் பலத்தை காட்டிலும் அதன் பிறகு இருக்கிற அந்த 40 ஆண்டின் பலனில் அது பெரிய உயரங்களை சந்திக்குமா, உயரங்களை சென்றடையுமா. பல காரியங்களை அது தன்னுடைய வாழ்நாளில் அது காரியங்களை செய்கிறது. அதனால தான் கழுக ஒரு நல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. பறவைகளினுடைய ராஜா, பறவை இனத்தினுடைய கிங்கு வந்து ஈகிள். அந்த ஈகிளுடைய செயல் தான் இது. ஆனால் பைபிளும் கழுக நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காத்து இருக்கிறது, அழகாக காட்டி கொடுக்குது. என்னென்னா, காத்திருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் வெயிட் பண்ணும்போது நாம் புது பலன் அடைகிறோம், நாம் சிறகுகளை அடித்து எழும்புகிறோம், நம்ம உயர எழும்ப தேவன் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார், நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அப்படி பாடி ஆண்டவரை உயர்த்தலாம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. டி மேஜர். ஹல்லேலூயா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா, எங்க உள்ளத்தின் பலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கு என்றென்றும் நீதானையா, எனக்குரிய பங்கு என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா, நாள் முழுது நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி. ஓ உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம், உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு.
விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? அப்பா, இந்த காலையில் அன்று எங்கள் பலன் நீங்கள் தான்ப்பா, எங்கள் மறைவிடம் நீங்கள் தான்ப்பா, எங்கள் உயர்ந்த அடைக்கலம் நீங்கள் தான்ப்பா, எங்கள் தஞ்சம் நீங்கள் தான்ப்பா, நாங்கள் நம்பி இருக்கிற அன்று எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா. இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரச்சனைகளோடு எங்களை நடத்தட்டோம்ப்பா. எங்களை தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம அப்படியே வேகமாக ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த காலை ஜெபங்களில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது. கர்த்தர் அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யும்படிக்கு யாரெல்லாம் நம்மக்கிட்ட ஜெபிக்க கேட்டாங்களோ, குறிப்பாக சுகத்திற்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, சமாதானத்திற்காக, பண தேவை சந்திக்கப்படும்படிக்காக, அதே போல் அவங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக, திருமண காரியங்கள், பிள்ளை பாக்கியம், சுகப்பிரசவம், இதுபோல் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களுக்காக ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம். சபையில் நடந்து கொண்டு வருகிற VBSக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். 2 நாள் VBSஐ கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த நாளையும் 3வது நாள் VBSஐ கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படணும். வர்ற பிள்ளைங்களை கர்த்தர் இடைப்படணும். நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் வராங்க. கர்த்தர் அந்த பிள்ளைங்களோட தேவ பிரசன்னம் இடைப்படணும். கர்த்தர் அந்த பிள்ளைங்களை தொடணும். கர்த்தருடைய பிரசன்னம் அந்த பிள்ளைங்களோட இடைப்படணும். டீச்சர்மார்களை கர்த்தர் பயன்படுத்தணும். அக்காமார்களை கர்த்தர் பயன்படுத்தணும். டைரக்டர்ஸ்மார்களை கர்த்தர் பயன்படுத்தணும். இந்த ஒரு வாரம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்கணும். கர்த்தர் கிரியை செய்யணும். எல்லா தேவைகள் சந்திக்கப்படணும். இதுக்கு உழைக்கிற, இதுக்கு பின்னாடி இந்த ஹெல்ப் பண்ணுற அக்காமாருங்க எல்லார் மேலேயும், குடும்பங்கள் மேலாம் கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு உண்டாகணும். குறிப்பாக 3வது நாள் VBSஐ கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா, கர்த்தர் அசைவாடும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை நடத்தும் அப்பா. அவங்க நாம மகிமைப்படட்டும். உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். தடைகள், எதிர்வல்லமைகளை முறியடித்து போடும். எல்லா கனம், துதி, புகழ் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட, புதிய கிருபை, புதிய பலன் என்கிற காலை ஜபத்தின் மூலமாய் கர்த்தரை பாடவும், துதிக்கவும், வார்த்தையை கேட்கவும், ஒருவேளை இந்த நாட்களில் நாம் இப்படி ஆன்லைனில் தேவனை பாடவும், துதிக்கவும், சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் இப்படி நாம் ஆன்லைனில் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சீக்கிரத்தில் அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். இந்த நாளிலும் கூட நம்ம சபையில் நடந்து வருகிற VBSக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை நடத்திட்டோம். நானும் கொஞ்சம் நான் இந்த VBSக்காக இருக்கும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை தியானித்து ஆண்டவர் உணர்த்தின வசனங்களை நான் யோசித்து வைத்திருந்தேன். ஸோ அந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். இந்த VBSக்குன்னு சொல்லி ஒரு அழகான தலைப்பை கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, உயர எழும்பிடுவோம் என்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் பிள்ளைங்களுக்கு நாங்கள் காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த தலைப்பை வச்சு நானும் சில வசனங்களை தியானித்து வச்சுருந்தேன். அது எனக்கே ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். அதுக்கு முன்பாக இந்த வசனத்தை கூட நம்ம வாசிச்சிடலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அக்கா போதங்கா, இதுதான் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த காலை வேளையில் அதை குறித்து தான் உங்களோட நான் பேச போகிறேன். எழும்புறதுன்னா என்ன? பைபிளில் சில கேரக்டர் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எழும்புனாங்க என்பதை குறித்து உங்களோட நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது சில வார்த்தைகள், சில ஊழியக்காரங்க இந்த எழும்புறதை குறித்து அவங்களுக்கு வருகிற வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் அழகாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். எழும்புகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்காக கிரியை செய்கிறதா.
நமக்கு இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, எனக்கு தேவையான வசதி இருக்குது, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு போதுமான காரியங்கள் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராத வரைக்கும் நம்மளால் எழும்ப முடியாதான். நமக்கு இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வரோம் பாருங்கள், நமக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், தேவை, அவமானம், நிந்தை, இழப்பு, மரணம், இவைகளெல்லாம் ஒரு வளைவுக்குள்ளே நம்மளை வைத்திருக்கிறது, ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நம்மளை வைத்திருக்கிறது. இவைகளை தாண்டி நம்ம வெளியே வரோம் பாருங்கள், அதுதான் எழும்புறதுன்னு அர்த்தமா. நான் முதலே சொன்னேன், அந்த ஒரு கழுகு அந்த ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அதோட பலன் போயிடும். அது நினச்சிருந்தா அது மனசு விட்டுடுச்சுன்னா அது அப்படியே மறிக்கிறதுக்கு விட்டுடலாம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு முயற்சி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு தாகம் இருக்கிறது. நோ, நான் இப்படி மறிக்க விரும்பலை, நான் என் பலத்தை ரினியூவல் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி அது போய் ஒரு கண்மலையில் உக்காந்துட்டு அந்த வெயில் படுவதற்காக தன்னை விட்டு கொடுக்கும். அது கடினமான ஒரு அனுபவம். வெயில் படணும். இப்போ பாருங்கள், 4 மணிக்கே என்னால் வெயில் போயிட்டு அதை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும்னா 4 மணிக்கு போகும்போதும் பயங்கர வெயில், வரும்போதும் பயங்கர ஒரு 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 இதுவும் ஆகிடுது பாருங்கள். பட் ஆனால் இது போய் மலையில் மணிக்கணக்காக வெயிலில் இருக்குமா, அந்த சிறகுகள் அந்த வெயிலோட உஷ்ணத்தை பட்டு அந்த சிறகுகள் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் கொட்டுமா. அந்த அளவுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வெப்பத்தில் போய் விட்டு கொடுக்குமா. பாருங்க, அப்படி செய்கிறது நிமித்தம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு புது பலன் கிடைத்து அது எழும்ப ஆரம்பிக்கும். முந்தி அது 30 வருஷத்தில் பறந்த ஹைட்டை காட்டிலும், 30 வருஷத்தில் பறந்த உயர்வை காட்டிலும் அடுத்த 40 வருஷம் அதோடைய உயர்வு பயங்கர உயர்வாக இருக்கும், பயங்கர ஹைட்டாக இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த எழும்புகிறது அப்படின்னா உயர எழும்புவோம் என்பதை குறித்து தான் பிள்ளைங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிட்டு வரோம். சர்வ வல்லவரின் பிள்ளைகளாய் உயர எழும்புவோம் அப்படின்னு முதல் நாள் தலைப்பு. பாவத்தை உதறிவிட்டு உயர எழும்புவோம் என்கிறது 2வது நாள் தலைப்பு. 3வது நாள் தலைப்பு என்னன்னா, புது வாழ்வு பெற்றிட உயர எழும்புவோம் அப்படின்ற ஒரு தலைப்பு 3வது நாள் தலைப்பு. பாருங்க, அப்போ உயர எழும்புவதற்கான காரியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு தான் இன்னைக்கு பைபிள்ல இருந்து உங்களுக்கு காண்பிக்க போறேன். சில கேரக்டர் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எழும்புனாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நமக்குன்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அப்பா இது இருக்கு, இது போதும், இதிலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் யோசிப்போம். அது சில நேரங்களில் அப்படியே மனசு சொல்லும், இதுக்கப்புறம் நீ எழும்பி இன்னும் மாறப்போகுது, இதுக்கப்புறம் நீ எழும்பி இதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சில நேரங்களில் மனசே நமக்கு சொல்லும். ஏன்னா சோர்வு, பிரச்சனை, இழப்பு இதெல்லாம் நம்மளை போட்டு அழுத்துது பாருங்க. இதை நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது, பெக்கி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, அது இல்லாமல் கிறிஸ்டினா ஸ்மித் அப்படின்னு சொல்லி 2 சகோதரிகள். ஒரு சகோதரி பேர் வந்து பெக்கி, இன்னொரு சகோதரி பேர் வந்து கிறிஸ்டினா ஸ்மித். இந்த 2 பேருக்கும் வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வயசு 84 வயசு, இன்னொரு அம்மா வயசு 82 வயசு. இந்த பெக்கி யார் அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்க ஒரு பிளைண்டு. அதே போல் இந்த கிறிஸ்டினா ஸ்மித் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க முடியாத ஒரு முடமாக்கப்பட்ட ஒரு அம்மா. இந்த 2 அம்மாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பாரம் அப்படின்னா, சபையில் வாலிபர்கள் வரமாட்டேன்றாங்க. சபைக்கு வாலிபர்கள் வராததுனால அவங்களுக்குள்ள ஒரு பாரம். ஐயோ, இந்த சபையில் வாலிபர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சில கூட்டம் தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த 2 அம்மாங்களும் விடாப்பிடியாக ஜபத்தில் எழும்புனாங்க. ஜபத்தில் எழும்புனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. ஒரு 4 வருஷத்தில் அந்த தேசம் முழுவதும் இருக்கிற வாலிபர்கள் தொடப்பட்டாங்க. தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க, ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தப்பட ஆரம்பித்தாங்க. என்னடா காரணமே தெரில, ஆனால் இந்த அம்மாவுடைய அந்த ஜபங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இந்த அம்மா அந்த எந்த சபையில் ஜெபம் பண்ணாங்களோ அந்த சபையை தேடி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், எங்களுக்கு என்னன்னே தெரில, இந்த சபையை நோக்கி நாங்கள் வரணும்னு எங்கள் உள்ளத்தில் ஒரு ஆர்வம், இந்த சர்ச்சுக்கு போகணும், குறிப்பிட்ட இந்த சர்ச்சுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே வந்ததுனால எங்களை அந்த ஆர்வமே எங்களை இழுத்து வந்து இந்த இடத்துல போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் என்னடா காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாட்டிங்க அந்த சபையில் ஜபிச்சிருக்குங்க.
அந்த 84 82 அப்போ பாருங்க, அந்த 84 82ன்றது வாழ்க்கை முஞ்சி போன ஒரு கட்டம். ஆனால் அந்த கட்டத்திலே அந்த அம்மா எழும்பி ஒரு பெரிய அசைவை உண்டாக்க முடியுமானால் நம்ம வாழ்க்கையிலும் தேவன் நம்ம உயர எழும்பும் போது, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் கொடுக்க உண்மையில்லவராக இருக்கிறார். போகட்டும், நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை. இங்கே ஒரு சில மனிதர்களை காட்டுறேன், தெரிஞ்ச சம்பவங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வசனத்தை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த செய்தி எனக்கு எங்கே உண்டாச்சுன்னா, மூணாரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஆண்டவரே பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போது என்னென்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது தான் எழும்புவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு காரியம். அடுத்து ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன். எழும்புகிறதுக்குன்னு சொல்லி ஒரு 3 ஸ்டெப் இருக்குதுங்க. ஒன்று, அதை இங்கிலீஷில் தான் எனக்கு இந்த வார்த்தை வெளிப்பட்டது. ஒன்று என்னென்னா, ஸ்டார்ட் வேர் யூ ஆர். அதாவது முதல்ல நம்ம உயர எழும்புவதற்கு முதல் அடிப்படை ஒரு ஸ்டெப்பு என்னென்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது எழும்புகிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. அந்த அறிகுறியில் முதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் வேர் யூ ஆர். எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பிங்க. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு துவக்கத்தை, ஒரு புது முயற்சியை எடுங்க. ஐயோ, இத்தனை வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், இத்தனை வாட்டி நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், இத்தனை வாட்டி நான் இழந்துட்டேன், இத்தனை வாட்டி நான் நிறைய விஷயங்களில் தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நின்றுட்டுருப்பீங்க பாருங்கள். ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டுருப்பீங்க. ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டுருப்பீங்க. அந்த ஸ்ட்ரக்கான இடத்துல இருந்து தான் உங்களுடைய முயற்சியை ஆரம்பிங்க. அதுதான் உயர எழும்புவதற்கான முதல் அறிகுறி. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். சில நேரங்களில் நம்ம இப்படி சொல்லுவோம், ஒரு காலத்தில் நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் இப்படி ஊழியம் செஞ்சேன், ஒரு காலத்தில் நான் இப்படி கடவுளுக்காக ஓடினேன், இப்படியாப்பட்ட காரியங்களெல்லாம் செஞ்சேன். காலப்போக்கில் ஃபேமிலி, குடும்பம், கமிட்மெண்ட், தேவை, இதெல்லாம் வரும்பொழுது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்து நின்றுட்டுருப்போம். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்மளை நாமே ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லா வரையும் நம்ம நின்றுட்டுருப்போம். ஆனால் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, ஸ்டார்ட் வேர் யூ ஆர். எங்கே இருக்கிறீங்க, எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, எப்படியாப்பட்ட தோல்வியில் இருக்கிறீங்க, எப்படியாப்பட்ட இழப்பில் இருக்கிறீங்க, பரவாயில்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு முயற்சி எடுங்க. நீங்கள் எழும்ப முயற்சி எடுங்க. என் வாழ்க்கை இப்படி முடியக்கூடாது, என் வாழ்க்கை தோல்வியில் முடியறதுக்காக தேவன் என்னை ரட்சிக்கலை, என் வாழ்க்கை அவமானத்தில் முடியறதுக்காக தேவன் என்னை ரட்சிக்கலை, என்னுடைய சூழ்நிலை இப்படியே பாதியில் நின்று போகிறதுக்காக தேவன் என்னை அழைக்கலை. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். எங்கே இருக்கிறீங்க, புதிய ஒரு முயற்சி எடுங்க. அதுதாங்க நாம் எழும்புவதற்கு அந்த ஸ்டார்ட் இருக்கு பாருங்க. அந்த ஸ்டார்ட், அந்த முயற்சியை தேவன் பார்க்குறவராக இருக்கிறார். அதுக்கு ஒரு வசனத்தை நான் யோசிக்கும் போது இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பாருங்க. யோசுவா இருக்கிறாரு. யோசுவா 7வது அதிகாரம் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா 7:10 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இங்க பாருங்க, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா எழுந்திரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எரிகோவை சுதந்தரிச்சுட்டாங்க. ஒரு பெரிய பட்டணத்தை ஜெயிச்சுட்டு, சின்ன பட்டணம் ஆயி பட்டணம், அந்த சின்ன ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி தோத்து போயிட்டாங்க. தோத்து போனோன்னே யோசுவா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மூச்சு விட்டார். நம்ம பாஷையில் பாஸ்டர் சொல்லுவார்ல, மூச்சு விட்டார். விட்டு அடப்போடா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் விழுந்துட்டார். மக்களை நினச்சி யோசித்து, தோல்வி வந்துடுச்சு, இழப்பு வந்துடுச்சு, தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி போய் விழுந்து கிடக்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் யோசுவோட பேசுகிறாரு. விழுந்து கிடக்கிறது என்ன, எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ரைஸ் அப், எழுந்துரு அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, நீ எழுந்திருப்பா, நான் உனக்கான காரியத்தை செய்வேன். உண்மைதான், தோல்வி வந்தது உண்மைதான், இழப்பு உண்மைதான், அதனால் துவண்டு போனது உண்மைதான். ஆனால் நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா? காட் ஆஃப் செகண்ட் சான்சஸ்ங்க. திரும்பவும் நமக்கு வாய்ப்பு தருகிற தேவன். விழுந்துட்டியா, அப்படியே கடை அப்படின்னு விட்டு போகிற ஆண்டவர் இல்லைங்க. அவ்வளோதான், விட்டியா அப்படியே எப்படியாவது நம்ம அந்த இடத்துலேருந்து நம்மளை, அதாவது எப்படியாவது நமக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெயில் கிடைக்கிறது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் அவங்க அந்த நபருக்காக வாதாடுறவங்க எந்த வகையிலையாவது பெயில் கிடச்சி வெளியெடுக்க மாட்டோமா அப்படின்னு பிரயாசப்படுவாங்க. அதே போல தான் நம்ம ஆண்டவரும்
எப்படியாவது நம்மளை தூக்கி விட்டுருணும், எப்படியாவது நம்மளை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வச்சிடணும், எப்படியாவது இந்த சிறையிருப்பை மாற்றிடணும், எப்படியாவது நமக்கு உதவி செய்யணுன்றதாங்க அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால தான் யோசுவாவை பார்த்து சொன்னார், ஓகே தோத்துட்டீங்க, உண்மைதான், எழுந்துரு, போய் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, இந்த காரியத்தை செய், நான் உனக்கு திரும்பவும் அந்த இடத்த நான் உனக்கு தருவேன், திரும்பவும் ஜெயத்தை தருவேன் அப்படின்னு, அந்த பட்டணத்தை நீ மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தராருங்க. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். ஒருவேளை ஜபத்தை விட்டுட்டீங்களா? இன்னத்தை ஜபம் பண்ணி என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சோர்வுக்கு போயிட்டீங்களா? இல்லை தோல்வியா? ஆண்டவருக்காக பிரகாசித்துட்டு ஒரு சில பலவீனங்களில் விழுந்து அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். எங்கே இருக்கிறீங்க? திரும்ப ஆண்டவருக்காக ஒரு முயற்சி எடுங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபார்வர்ட், ஒரு 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 ஸ்டெப் எடுத்து முன்னாடி வாங்க, மூவ் ஃபார்வர்ட், ஒரு ஸ்டெப் எடுத்து ஆண்டவருக்காக ஒரு முயற்சியை பண்ணுங்க. தேவன் அதிலே உங்களை எழும்ப பண்ணி அவருடைய காரியங்களை செய்ய உண்மையில்லவராக இருக்கிறாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யோசுவாவுக்கு ஆண்டவர் இப்படியாப்பட்ட காரியத்தை செய்கிறாரு. அதே போல் இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஸ்டார்ட் வேர் யூ ஆர் அப்படின்ற அந்த எங்கே இருக்கிறீர்களோ அங்கேருந்தே முயற்சி செய்யுங்கள் அப்படின்றது முதல் ஸ்டெப்பு. நம்ம எழும்புவதற்காக முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, அதே போல் சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சுக்லாக்கில் எல்லாத்தையும் இழந்துட்டார், சிக்லாக்கில் இழந்து எல்லாம் போச்சு. போயிட்டு அவர் போய் தேவ சமூகத்தில் இழந்துட்டப்பா, எல்லாம் சத்துரு கொள்ளையாடிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் எப்படின்னு தெரில, எந்த பாதையில் போனான்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னும் போது தாவீதுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. தாவீது கேட்குற, நான் இதை பண்ணட்டுமா இதை செய்யட்டுமான்னு சொன்னேன். தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, போ பின்தொடர், நீ அதை சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்ம இழந்துட்டோன்னு சொல்லி அப்படியே விடுறதில்லைங்க. நம்ம திரும்ப அவர்கிட்ட போகும்பொழுது சகலத்தையும் திருப்பி கொள்வதற்கான பலனை தேவன் தருகிறார், சகலத்தையும் திருப்பி கொள்வதற்கான தேவன் ஒரு ஆற்றலை தருகிறார். இங்கே அதுதான் நடக்குது பாருங்க. தாவீது இழந்துட்டான், ஆனால் பைபிள் சொல்லுது அவன் தொடர்ந்து போனான். அடுத்ததுக்கு தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் போட்டோமா, எஸ் யூ கோ ஃபோர்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனார். 6 வந்துச்சு, சோர்ந்து போயிட்டாங்க, கூட இருந்தவங்க சோர்ந்து போயிட்டாங்க, கூட இருந்தவங்க அப்பா நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் அதை தொடர்ந்து போனார், அதை தொடர்ந்து முயற்சித்தார். தேவன் நம்ம வாசிக்கிறோம், சகலத்தையும் திருப்பி கொள்ள தேவன் தாவீதுக்கு கிருபை செய்தார். இந்த காலையில் ஒருவேளை எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். எந்த இடத்துல இருக்கிறீங்க, ஒரு முயற்சியை பண்ணுங்க. தேவன் உங்களை உயர எழும்ப பண்ண தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கும் போது இப்படி இன்னொரு காரியம் சரி, உயர எழும்புவதற்காக நாம் எழும்புவதற்காக அடுத்த 2வது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூஸ் வாட் யூ ஹாவ். உங்கள் கிட்ட என்ன இருக்குது அதை பயன்படுத்துங்க. சில நேரங்களில் நம்மக்கிட்ட ஆண்டவர் நிறைய கிஃப்டை கொடுத்துருப்பார், அதை நம்ம பயன்படுத்தாமல் இதை பயன்படுத்தி என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்றோங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது அதை பயன்படுத்துங்க, அதை யூஸ் பண்ணுங்க, அதை பயன்படுத்துங்க. இதுக்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே மொர்தெக்காய் எஸ்தருக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாரு. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அக்கா போதங்கா, இங்கே பாருங்க, மொர்தெக்காய் சொல்கிறார், அம்மா இந்த டைமு நீ எழும்பல அப்படின்னா, இந்த டைமை நீ யூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சான்ஸில் நீ எழும்பல அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்து எழுப்புதல் உண்டாயிடும். வேற ஒருத்தரை கர்த்தர் எழுப்பி ஜனங்களை விடுவிக்குவதற்கு ஏதுவாக பயன்படுத்துவார். ஆனால் உன் ஜனம் நீயும் மாண்டு போவீங்க, அது உங்களுக்கு இந்த ஆபத்து உங்களுக்கும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எஸ்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இருந்த அந்த விஷயத்தை பயன்படுத்தினாங்க. எந்த காரணத்தோட ராஜா அந்த ஸ்தானத்தில் உயர்த்தினாரோ, வஸ்தி ஸ்தானத்தில் உயர்த்தினாரோ, அந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த இடத்த பயன்படுத்தினாங்க. பயன்படுத்துறதுனால என்னாச்சு நமக்கே தெரியும், காரியம் மாறுதலாய் முடிந்ததுங்க.
ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. ஒருவேளை எனக்கு இந்த டேலண்ட் இல்லை, என்னால் மற்றவங்க மாதிரி பாட முடியல, மற்றவங்க மாதிரி மியூசிக் வாசிக்க முடியல, மற்றவங்க மாதிரி எனக்கு இந்த விஷயத்த பண்ண முடியல, மற்றவங்க மாதிரி இந்த விஷயத்தில் எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உண்மைதான். ஆனால் உங்களுக்குன்னு ஆண்டவர் சில கிஃப்டை வச்சுருப்பார், அதை கண்டுபிடிங்க. ஒரு வேளை ஜெபிப்பீங்களா? நல்லா ஜெபிப்பீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தால் முடியாதது, அப்படி தான் ஒரு அண்ணன் சொல்லார், மூளையால் முடியாதது முழங்கால்களால் முடியும். உங்கள் நேரத்தை ஜெபத்துக்கு தாங்க, உங்கள் நேரத்தை சுவிசேஷத்துக்கு தாங்க, உங்கள் நேரத்தை சில கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்கிறதுக்கான காரியத்துக்கு பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்துங்க. அது நீங்கள் உயர எழும்புவதற்காக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த காரியம் நாம் உயர எழும்புவதற்காக அந்த காரியங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. முதலாவது சொன்னேன், ஸ்டார்ட் வேர் யூ ஆர், எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஆரம்பிங்க. ரெண்டாவது, யூஸ் வாட் யூ ஹேவ், என்ன இருக்குங்க அதை பயன்படுத்துங்க. ஒருவேளை ஜெபிக்க தான் உங்களால் முடியுமா? உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. இல்லை எனக்கு சில பேருக்கெல்லாம் ஈஸியாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த காரியத்தை வச்சு ஆண்டவர் வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க. சிலர் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனையை கொடுத்து எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் அதில் வளருமா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான ஆலோசனையை கொடுங்க. இதுபோல் நிறைய காரியங்கள் இருக்குங்க. உங்களுக்கு உள்ளதை பயன்படுத்துங்க. சில அக்காமாருங்கெல்லாம் கடினமாக உழைப்பாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் அதை கொடுக்குறாங்க. அதுவும் ஏற்ற பலனுங்க, அதுவும் ஏற்ற காரியத்தை தேவன் செய்கிறார். அதுக்கும் ஏற்ற காரியங்களை, கிரியை, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஸ்டார்ட் வேர் யூ ஆர், எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்தே ஆரம்பிங்க. ஐயோ நான் விழுந்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினைக்காதீங்க. அங்கே இருக்கிற இடத்துலேருந்து கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க, ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வாங்க. அதே போல் என்ன இருக்குது அதை பயன்படுத்துங்க. நீங்கள் உயர தேவன் உதவி செய்வார். இங்கே ஒரு மனுஷனை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இங்கே வாசிச்சிங்க அப்படின்னா, டூ வாட் யூ கேன், உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்களால் இயன்றதை செய்யுங்க. உங்களால் இயன்றதை ஆண்டவருக்காக செய்யுங்க. என்னால் இதுதான் பிரதர் செய்ய முடியும், என்னால் பெருக்க முடியுமா? அந்த பெருக்கிற வேலையை செஞ்சு பாருங்கள். அது ஒரு மிக ஆசீர்வாதத்துக்கான ஒரு சிறந்த வேலைங்க. சபையை பெருக்கி அந்த காரியத்தை செய்கிறது, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அது ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு வேலைங்க. அது இப்போ ஒரு வேளை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் பெருக்கிறது, ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்காம இருப்பீங்க, ஆனால் டெஃபினட்டாக சொல்ல முடியும் உங்கள் சந்ததி அதனால் ஆசீர்வதிக்கப்படுங்க. அந்த வாட் யூ கேன், டூ வாட் யூ கேன், உங்களால் என்ன முடியுமோ அதை கடவுளுக்காக செய்யுங்க. என்ன முடியுமோ உங்கள் பலத்துக்கு மிஞ்சி, உங்கள் பலத்தால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயம் அதுக்கேற்ற பலனை தருவார். இங்கே பாருங்கள், இதை சொல்லணும்னா ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17-18 வாசிச்சிங்க அப்படின்னா, இங்கே நெகேமியான்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அலங்கத்தை கட்டுறாருங்க. அலங்கத்தை கட்டுறதுக்கான ஒரு பர்மிஷனை வாங்கி அதை செய்கிறதுக்கான முயற்சி செய்கிறார். வாசிப்போம் அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிச்சோம் அப்படின்னா, பின்பு நான் அவர்களை நோக்கி, சரி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெடுக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ள இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இங்க பாருங்க, நெகேமியாவில் முடிஞ்சது. அப்பா, அலங்க கட்டுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாருங்க. அவரால் என்ன முடியுமோ அதை செய்ய ஆரம்பித்தார். என்ன ஆச்சு பாருங்க, ஜனங்கள்லாம் இப்படி ஒரு பக்கம் திரும்பிட்டாங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாம். என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை செய்து பாருங்களேன், அது ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நெகேமியா அவரால் முடிஞ்சதை அலங்கம் கட்டணுன்ற அந்த செயலை செய்வதற்கு வந்தார், செய்ய ஆரம்பித்தார். அவரால் முடிஞ்ச ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கினார். வாங்கி ராஜாவும் பர்மிஷன் கொடுத்தாரு, செய்வதற்கான காரியங்களை ஆரம்பித்தார்.
ஆரம்பித்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பாருங்க, அங்கே ஒரு ஜன கூட்டம் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் கடவுளுக்காக செய்யணும்னு எழும்புவீங்கன்னா உங்களோட கூட கர்த்தர் சிலரை எழுப்ப ஆரம்பிப்பார். உங்களை தனியாக விட மாட்டார். அந்த கூட ஒரு கூட்டத்தை எழுப்பினார். அதே சேம் டைம் எதிர்ப்போ எழும்புச்சு. சம்பிலா தொபியா எழும்பி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. கிண்டல் பண்ணி, டேய் நீ கட்டுற அலங்கத்து மேலே நரி போச்சுன்னா அலங்கு இடிஞ்சு விழுந்துறேன்டா, அவ்வளவு என்ன சொல்கிறதுங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லைடா அவன் அலங்கோன்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. சில நேரங்களில் அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சார். அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சார். செஞ்சது மாத்திரம் இல்லை, அதை செஞ்சு முடித்தார். பைபிள் சொல்லுதுங்க. அது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது ஒரு காரியம் என்னென்னா, முதல்ல கட்டின அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு. இவர் ரெண்டாவதாக இவர் திரும்ப கட்டுறாருல, அந்த முதல் கட்டின அலங்கம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நாட்கள் எவ்வளோ அப்படின்னா 52 வருஷம் தேவைப்பட்டுச்சா முதல் டைம் அலங்கத்தை கட்ட. ஆனால் ரெண்டாவது இந்த நெகேமியா அலங்க கட்ட தேவைப்பட்ட நாட்கள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 52 நாள். 52 வருஷம் எங்கே இருக்குது? 52 நாள் எங்கே இருக்குது? நீங்கள் கடவுளுக்காக செய்யணும்னு வருவீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சதை செய்வீங்கன்னா தேவனே அதுக்குரிய ஆற்றலை தருவார். தேவனே அதுக்குரிய பலனை தருவார். தேவனே அதுக்குரிய வாசல்களை திறப்பார். தேவனே அதுக்கு வேண்டிய மனிதர்களை எழுப்பி தருவார். டூ வாட் யூ கேன். உங்களால் முடிஞ்சதை செய்ய பிரயாசப்படுங்க. நான் அதை தான் முதல்ல சொன்னேன். உங்களால் பெருக்க தான் முடியுமா? செய்யுங்க. ஒருவேளை சில விஷயங்களை தான் செய்ய முடியுமா? செய்யுங்க. ஒருவேளை ஆலயத்தை நீங்கள் க்ளீன் பண்ண முடியுமா? செய்யுங்க. ஒருவேளை இல்லை என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் கொடுத்து உதவி செய்ய முடியுமா? கொடுத்து உதவி செய்யுங்க. என்ன இல்லை என்னால் கொடுத்து செய்ய முடியாது, என்னால் உழைச்சி செய்ய முடியுமா? என்ன ஒன்றா செய்யுங்க. கடவுளுக்காக செய்கிறது ஒரு நாளும் வீணாகாதுங்க. இவர் பாருங்கள், டூ வாட் யூ கேன். இந்த நெகேமியா எழும்பினார், செய்தார். தேவன் அலங்கத்தை கட்டி முடித்தார். இன்னொரு வசனம் அந்த அதே அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, இவர் எழும்பினதுனால கர்த்தருடைய கரம் நன்மையாக இவருக்கு இருந்துச்சான். நீங்களும் நானும் எழும்புவோம் அப்படின்னா கர்த்தருடைய கரம் நமக்கு நன்மையாக இருக்கும்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க. கடைசியாக ஒரே ஒரு மனிதனை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஒரிசா தேசத்தில் ஊழியம் செய்யும்படி ஆஸ்திரேலியா தேசத்துலேருந்து, மன்னிக்கணும், ஒரிசா மாநிலத்தில் ஆஸ்திரேலியா தேசத்துலேருந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர். அவர் அங்கே விட்டுட்டு இங்கே வந்தார். ஆனால் நடந்தது என்னென்னா, அவரையும் அவங்க 2 பையன்களையும் உயிரோடு கொளுத்தி சாகடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க மனைவியும் ஒரு பெண் பிள்ளையும் வைத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினச்சாங்க அந்த மக்கள், அந்த மதவாதிகள். ஆனால் தேவன் அவர்களை பயன்படுத்தினார். அவர்களோடு இருந்து அந்த ஊழியத்தை தேவன் நடத்தினார். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? அந்த எந்த நபர்கள் தன்னுடைய கணவனை கொலை செய்தார்களோ அதே நபர்கள் தொடப்பட்டு அதே ஊழியத்தை, எந்த ஊழியம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதே ஊழியத்தில் அவர்கள் முக்கிய பங்காளர்களாய் மாறினார்கள். அப்போது அந்த அம்மாவை கேட்டாங்க, என்னம்மா இப்படி ஆயிடுச்சே, நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொன்னாங்க. என்னென்னா, he lives because I can face tomorrow. He lives, I can face tomorrow அப்படின்னு சொன்னாங்களா. பிகாஸ் he lives, I can face tomorrow. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவிப்பதினால் அடுத்த நாளை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய மிஷனை ஸ்தாபித்தாங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எழும்புவோம், தேவன் பக்கமாய் தேசத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீங்கள் உணர்த்தின வசனத்தை மக்களோடு ஷேர் பண்ணியிருக்கிறோம்ப்பா. ஸ்டார்ட் வேர் யூ ஆர். எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? விழுந்து போன நிலைமை உண்மைதான், பாவத்தில் விழுந்து போன நிலைமை உண்மைதான், அல்லது நான் இனி ஊழியமே செய்ய மாட்டேன், இனி நான் ஆண்டவருக்காக இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க. அவர் மன்னிக்கிற தேவன், அவர் புதிய ஆரம்பத்தை தருகிற தேவன். நீங்கள் இருக்கிற இடத்துல அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வாங்க. தேவன் நிச்சயம் அந்த முடிவிலே தேவன்
தேவன் அற்புதத்தை செய்வ உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக சொன்னேன், யூஸ் வாட் யூ கேன், யூஸ் வாட் யூ ஹாவ். என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்துங்க கர்த்தருக்காக. உங்களால் முடிஞ்சதை, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொன்ன, டூ வாட் யூ கேன். உங்களால் முடிந்ததை தேவனுக்காக செய்யுங்க. அதில் தேவன் பிரியப்படுவார், அற்புதத்தை செய்வார். ஆண்டவரே, இந்த காலையில் மக்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் உங்கள் பிரச்சனை எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். தடைகள், எதிர்வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். உங்கள் கிருபை வழிநடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமைக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, மே காட் பி வித் யூ. கர்த்தருக்காக எழும்புங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி யாராவது ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா சர்ச்சுக்கு வாங்க. விபிஎஸ் நடந்துட்டு இருக்குது, 3வது நாள். தேவன் தாமே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் வந்து பாருங்கள், எவ்வளோ பிள்ளைங்க வராங்கன்னு வந்து பாருங்கள். அந்த பிள்ளைங்களுடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியம் எவ்வளவு காரியமாய் போயிட்டு வந்து பாருங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.